கார்த்திகை மாதம் துவங்கியதும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தியோட ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் அனுசரிக்கிறாங்க. ஐயப்பன் கலியுக வரதன். கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது. சபரிமலைக்கு செல்வோர் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆண்டுதோறும் இருமுடி கட்டி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே தான் போகுது. கடுமையான முறையில் அனைத்து விதமான விரதங்களையும் கடைபிடிக்கும் மாலையிட்ட ஐயப்ப பக்தன் சுவாமி ஐயப்பனோட பரிபூரண அனுகிரகம் பெற்றிருப்பதால தான் பக்தனையே ஐயப்பனின் அவதாரமாக மற்றவர்கள் மதிக்கிறாங்க என்பது நிதர்சனமான உண்மை. மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வோர் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகள். சபரிமலைக்கு செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது 19ஆம் தேதிக்குள்ளோ மாலை அணிய வேண்டும். கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க தேவையில்லை. அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும். எப்படி இருந்தாலும் குறைந்தது 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். மாலை துளசி மணி 108 கொண்டதாகவோ ருத்ராட்ச மணி 54 உள்ளதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும். தாய் தந்தையோட நல்லாசியுடன் குருசாமி ஒருவரோட கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும். குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்துக் கொள்ளலாம். இது எதுவுமே முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான தமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம். இவ்வாறு மாலை அணிந்த பிறகு கோபதாபம், குரோதம், விரோதம் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து சிநேகம் பாராட்டி பணிவுடன் பழக வேண்டும். இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனோட சொரூபமாக பார்க்க வேண்டும். காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலையில குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்களை கூறி வணங்க வேண்டும். கருப்பு, நீலம், காவி, பச்சை நிற வேட்டி சட்டை அணிய வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மாலையை எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது. இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கழற்றிய பிறகே துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கழற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்லக்கூடாது. பெண்களின் சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டுக்கோ செல்லக்கூடாது. மது, மாமிசம், புகைப்பிடித்தலை விட்டுவிட வேண்டும். மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம். மற்றவர்கள் வீட்டில் பால், பழம் சாப்பிடலாம். வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் 7 நாட்கள் கழித்த பின்னர் தான் அவர்கள் சமைத்த உணவை உண்ண வேண்டும். காலணிகள் பயன்படுத்தக்கூடாது. கன்னிசாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம். எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை புறத்தம்பிகையாகவும் கருதி பழக வேண்டும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமி சரணம் என தொடங்கி விடை பெறும் பொழுது சாமி சரணம் என கூற வேண்டும். இருமுடி கட்டு பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும். சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது. பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த தமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈமக்கடன்களை செய்து நீராட வேண்டும். யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும். யாத்திரை இனிய முறையில் நிறைவு பெற்ற பின் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலை கழற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரத்தை கூறி மாலையை கழற்றி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்துவிட்டு தீபாராதனை காட்டி விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த வீடியோவில் சபரிமலைக்கு செல்வோர் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளை பற்றி தான் பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.